ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மெஷர்மெண்ட், அதாவது நம்ம அளவுகள்ல மீட்டர், கிலோமீட்டர் அந்த மாதிரி விஷயங்கள். அதில் வந்து கிரண் had drawn many different colorful masks அப்படின்னு சொல்லிட்டு கிலோ ஹெக்டர் டெக்கா டேசி சென்டி மில்லி மைக்ரோ நானா பிக்கா ஃபெம்டா ஆட்டோ செப்டோ யோக்டோ அப்படின்னு 10^3 10^2 10^1 அப்படின்னு சொல்லிட்டு அழகா பண்ணோம். செகண்ட் டே வந்து என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? செகண்ட் டே நம்ம டிவிசிபிலிட்டி கண்டிஷன் பார்த்தோம். செகண்ட் டே பார்த்தோமா? தேர்ட் டே என்ன பண்ணோம்? இண்டிஜர்ஸோடைய அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரியாமா? prime numbers and composite numbers ma'am. ஆமா. ஃபோர்த் டே வந்து பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் அதை பார்த்தோம். ரொம்ப சூப்பர், அழகா சொல்றீங்க. ஓகேவா? உங்களுக்கு போர்டு நல்லா பெருசாவே காட்டுறேன். வந்து வரும். ஃபுல் ஸ்க்ரீன்ல இருக்கேன், அழகா தெரியும். தெரியலன்னா எனக்கிட்ட சொல்லிருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் பேரு வியட்டா. இது என்னடா வியட்டா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். வியட்டா ஸ்பெல்லிங் எழுதி போடுறேன், கவனிங்க. வியட்டா, இந்த வியட்டா ஃபார்முலா வந்து நம்ம வந்து படிக்கணும். எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த வியட்டா ஃபார்முலா வந்து பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எழுதிக்கங்க, VIETA, வியட்டா அப்படின்ற ஃபார்முலா தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, வியட்டா ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல பாலினாமியல்னா என்னன்னு தெரியணும். நம்ம வந்து படிக்கிறது வந்து 3rd ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே இருக்கீங்க. பட் வந்து வியட்டா அப்படின்ற வார்த்தை வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல வருது, அதுக்கப்புறம் ஹையர் கிளாஸஸ்ல எல்லாம் வரும். பட் இது ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற நேமு, நல்ல ஃபார்முலாஸ் எல்லாருக்குமே இப்போ நான் சொல்லும் போதே சிலருக்கு தெரியும். 7th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட் இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன செய்யும், ரொம்ப அழகா புரியும். ஃபர்ஸ்ட் பாலினாமியல்னா என்ன? மொனாமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். ட்ரைனாமியலுக்கு அப்புறம் என்ன வருதோ அதுக்கப்புறம் ஃபுல்லா பாலினாமியல். அப்ப மோனோ மீன்ஸ் என்ன மாதிரி டிகிரி? மோனோமியல்னா என்ன டிகிரி? மொனாமியல்னா டிகிரி 1. டிகிரி 1. மொனாமியல்னா என்னது? டிகிரி 1. அடுத்து பைனாமியல். அப்ப எதோட டிகிரி 1 அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிள், கான்ஸ்டன்ட் அப்படின்ற 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வேரியபிள், கான்ஸ்டன்ட் அப்படின்ற 2 விஷயங்கள் தெரியணும். ரொம்ப கிட்டவே வச்சுக்குவோம், போர்டு கிட்டவே வச்சுக்குவோம், வெளிச்சம் நல்லா தெரியும். பிளரா இருந்தா சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். அப்ப இது டிகிரி 1. யாரோட டிகிரி? எனி வேரியபிள், ஒய் பவர் வரலாம், எக்ஸ் பவர் வரலாம், பி பவர் வரலாம், எனி வேரியபிள். அல்பபெட் தெரியும், இங்கிலீஷ் அல்பபெட் எத்தனை இருக்கு யாருக்கு தெரியுமா? மேம் கான்ஸ்டன்ட் மாறாதா மேம்? கான்ஸ்டன்ட் மட்டும் மாறாது. இப்ப நான் ஒன்னு எழுதி போடுறேன் பாருங்க, x is equal to 2 அப்படின்றதுல x வந்து வேரியபிள், 2ன்றது கான்ஸ்டன்ட். எக்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ண கான்ஸ்டன்ட் வந்து 2. ஓகேவாமா? இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட், இந்த எக்ஸ் வந்து வேரியபிள். இவ்வளவுதான் விஷயம். நம்ம கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டா பார்த்துக்கணும். இங்கிலீஷ் அல்பபெட் நம்பர்ஸ் 26 நம்பருமே நம்ம வந்து வேரியபிளா வந்து பேர் வச்சுக்கலாம். இவ்வளவுதான்.
ரொம்ப ஈஸி. இந்த எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் மட்டும்தான் இருக்குமா? இல்ல, ஒய் பவர் 1 இஜட் பவர் 1 எதுனாலும் இருக்கலாம். அப்ப ஒரு டிகிரி இந்த மேல பவர்ல, அதாவது எக்ஸ் பவர் என் அப்படின்ற அந்த விஷயம், அந்த என் இருக்கு பாருங்க பவர் மேல, எக்ஸ் பவர் என் அப்படி வாசிக்கணும். சில பேருக்கு வாசிக்க தெரியாது, எக்ஸ் என் அப்படி சொல்லிடுவாங்க. எக்ஸ் என் அப்படின்லாம் வாசித்தா இந்த மாதிரி தான் வரணும். எக்ஸ் என். எக்ஸ் என் சஃபிக்ஸ்ல போட்டிருக்கோமா இல்ல நம்ம வந்து பவர்ல போட்டிருக்கோமா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். நமக்கு 2 ஸ்கொயர் தெரியும், 3 ஸ்கொயர் இந்த மாதிரி தான் சொல்றேன். ஆனா எக்ஸ் வந்து வேரியபிள், இஜட் வந்து வேரியபிள். அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அருமையா வகுப்பு என்ன செய்யவும் ஆகும். வந்து போலாம். ரொம்ப அருமையா நம்ம இந்த சம்ம வந்து நம்ம பார்க்க போறோம். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அது போக கான்ஸ்டன்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம மோனாமியல்னா என்ன, பைனாமியல்னா என்ன, ட்ரைனாமியல்னா என்ன, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஹையர் பவர்ஸ், ஹையர் டிகிரிஸ் எல்லாம் நமக்கு பாலினாமியல் அப்படின்ற சொல்ற அளவுக்கு அனைத்து பெயர்களையும் தெரிந்த பிறகு வியட்டா அப்படின்ற ஒரு ரூலை வந்து நம்ம கொண்டு போகணும். ஓகேவா? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒண்ணு. ரொம்ப ஃபாஸ்டா பிக்கப் பண்ணிக்கங்க, நல்லா லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? கத்துட்டு நிறைய சொல்லணும். ஓகே, இப்ப பாலினாமியல் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப பாலினாமியல் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பவர்ஸ் எல்லாம் அப்ப எக்ஸ் பவர் 1, ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் பவர் 1 கூட இருக்கலாம், இல்ல பி பவர் 1 கூட இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அடுத்து பைனாமியல். பைனாமியல் அப்படின்னாவே பைனாவே 2, பைசைக்கிள், 2 சக்கரம் இருக்கிற வண்டி பைசைக்கிள் பார்த்திருக்கோம். ஓகே, பைனாகுலர் 2 ஓட்டை இருக்கும், பைனாகுலர்ல இருக்குமா? ஓகே, சோ டிகிரி 2 சொல்லுங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பைனாமியலுக்கு. சும்மா சொல்லுங்க. அங்க மோனோமியலுக்கு என்ன சொல்லுங்க? எக்ஸ் பவர் 2, எக்ஸ் பவர் 2 பிளஸ் அடுத்து சும்மா எக்ஸ் பவர் 1 பிளஸ் எக்ஸ் இப்படி இருக்கும். இதுல இந்த பவர் வந்து 0, எனிதிங் பவர் 0 1, ஏதோ ஒரு நம்பர், என்ன நம்பர்னாலும் இருக்கலாம். சும்மா போட்டேன் அதுக்காக, ஏன்னா எக்ஸ் பவர் 0 என்னன்னு தெரியணும் அப்படின்றக்காக தான் 1 போட்டேன், 1ன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக. எனிவே பைனாமியல் முடிஞ்சிருச்சு, மோனாமியல் முடிஞ்சிருச்சு. மேம் ரொம்ப ஸ்லோவா சொல்லித்தரீங்க. ஏன் ஸ்லோவா சொல்லித்தரோம்? ஏன்னா இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் 6, 7 அந்த மாதிரி ஏஜ் தான் இருக்குது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு பிக்கப் ஆகணும்ல, நமக்கு நிறைய தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க இந்த டெய்லி 1 hour யூஸ் பண்றது நிச்சயமா எல்லா தருணத்திலையும் பயன்படும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? அடுத்து ட்ரைனாமியல். ட்ரைனாமியல்னா என்னமா? ஃபர்ஸ்ட் வந்து மோனோமியல் ஒரே ஒரு டேம் தான். மோனோமியல்னா ஒரு டேம், சிங்கிள் டேம் மட்டும்தான் இருக்கும், அதோட பவர் 1. அடுத்து ட்ரைனாமியல்னா நமக்கு என்ன இருக்கும்? பவர் 3 இருக்கும். இதுல நான் வந்து ஸ்பெசிபிக்கா நேம் இருக்குடா தங்கம், இதுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா நேம் இருக்கு. இப்ப எக்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு பவர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு லீனியர். அப்படி வர ஈக்குவேஷனுக்கு பேரு லீனியர் ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன்? என்ன ஈக்குவேஷன் சொல்லு, அப்பதாங்க நமக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன். பயப்படாத, லீனியர் ஈக்குவேஷன் சொல்லும் போதுதான் உனக்கு வந்து என்ன வரும்? ஒரு ஆர்வம் வரும். சரியா? அப்புறம் வந்து எல்லாரும் இருக்காங்கடா, நம்மளும் தாண்டா இருக்கோம் அப்படின்னு நமக்கு என்ன வரும்? ஒரு உற்சாகம் வரும். அதுக்குதான் நான் கேட்டுட்டே இருக்கேன். அப்ப ஏற்கனவே நான் வந்து மோனோமியல் அப்படின்னா எத்தனை டேம் உள்ளதுன்னு சொன்னேன்?
ஒரு டேம் உள்ளது. ஒரு ஒரு டேம் உள்ளது. ஆனா நான் அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைனாமியல்ல 3 டேம் எழுதி விட்டேன். அது தப்புமா. 2 டேம் இருக்கும். எத்தனை டேம் இருக்கும்? 2 டேர்ம்ஸ் தான் இருக்கும். ஒன்னு ஆமா, எதுனாலும் சரி ஒரு 2 டேம் இருக்கும். ஓகேவா? அடுத்து ட்ரைனாமியல். ட்ரைனாமியல்னா எத்தனை டேம் இருக்கும்? 3 டேம் இருக்கும். இதுக்கு மேல போனுச்சுன்னா தான் என்ன பேரு? இதுக்கு மேல போயிருச்சு. அதாவது ஒரு டேமு, 2 டேமு, 3 டேம். இது முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல போனா 3க்கு மேல கிரேட்டர் than 3 போனா என்ன டேம், என்ன ஈக்குவேஷன் வரணும்? பாலினாமியல். சொல்லுங்க. மோனாமியல், பைனாமியல். நீங்க எழுதிக்கணும். எழுதாம விட்டுறாதீங்க, அப்புறம் கொஞ்சம் கஷ்டம். ட்ரைனாமியல், அதுக்கப்புறம் பாலினாமியல். ஓகேவா? இப்ப நான் பவர் உள்ள ஈக்குவேஷனுக்கு பேரு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அத கவனிங்க. இது ஃபுல்லா டேர்ம்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு. பவர்ஸ். டிகிரி வந்து 1ன்னு இருக்கு. டிகிரி 1 உள்ள ஒரு விஷயத்துக்கு பேர் என்னன்னா லீனியர். எழுதிக்கங்க. லீனியர் டிகிரி, அதாவது எக்ஸ் பவர் 1. இப்ப நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இது பேர் என்னன்னா லீனியர் ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன்? லீனியர் ஈக்குவேஷன். குழப்பறனா இல்ல குழப்பாம புரியுதான்னு சொல்லணும். டேர்ம்ஸ் வச்சு சொன்னோம். 2 டேர்ம் இருந்தா என்ன? டூ டேர்ம் இருந்தா என்ன பேருன்னு சொல்லுங்க. தெரியலையா? கேக்குதா? x2மா. x2 அது x ஸ்கொயர். அதுக்கு என்ன பேர் சொன்னோம்? பைனாமியல். 2 டேர்ம் இருந்துச்சுன்னா பைனாமியல். இப்ப டிகிரி வந்து எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? குவாட்ரட்டிக். என்னது? குவாட்ரட்டிக். இப்ப வந்து இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது என்ன ஈக்குவேஷன்? இது வந்து லீனியர் ஈக்குவேஷன். அது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். நம்ம சொல்றது புரியுதா? மேல எழுதி போட்டிருக்கேன்ல எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு. அது வந்து லீனியர் ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன்? லீனியர் ஈக்குவேஷன். அடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்மேட்ல வந்தா என்ன ஈக்குவேஷன்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். நமக்கு டிகிரி 3. இது வந்து பேஸ்ட் ஆன் டிகிரி. டிகிரி 3 இருந்துச்சுன்னா என்ன? இப்ப எக்ஸ் இதை எப்படி வாசிப்பீங்கப்பா? எக்ஸ் கியூபு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்ப எக்ஸ் பவர் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பவர் எதுப்பா? எது? மேம் ஆ, 3. மேம் போர்ட் பிளரா தெரியுது மேம். இப்ப இல்ல மேம், இப்போ அதே மாதிரி தான் தெரியுது. லைட்டா அமைச்சு. இப்ப இல்ல மேம், சேம் தான். சேம் தான். இப்ப ஏன் இப்போ இன்னும் பிளர் ஆயிடுச்சு. மத்தவங்களுக்கு தெரியுதாப்பா? பதில் சொல்லுங்கப்பா.
எஸ் மேம் இப்ப தெரியுது மேம். பரவாயில்லையா? இப்போ தெரியுது மேம். ஓகே, ஏன்னா அமர்த்திட்டேன் லைட்டா, அதான். இது பேர் என்னன்னா கியூபிக். இது பேர் என்ன? கியூபிக். எக்ஸ் பவர் 3 இருந்தா அதுக்கு பேர் என்ன? கியூபிக். 3ன்னு அர்த்தம். கியூபிக். சரியா? அடுத்து கிரேட்டர் than 3, அதாவது டிகிரி 4. டிகிரி 4னா டிகிரி 2னா என்னப்பா சொல்லியிருக்கேன்? டிகிரி 2னா என்ன பேர் சொல்லியிருக்கேன்? குவாட்ரேட்டிக். குவாட்ரட்டிக். அப்ப இந்த டிகிரி 4ன்றது அதுல 2 மடங்கு. ஒரு 2 இன்னொரு 2, ஆமாவா? 4. அப்ப இது குவாட்ரட்டிக், இது ஒரு குவாட்ரட்டிக். அப்ப பை குவாட்ரட்டிக். சொல்றது புரியுதா? இது குவாட்ரட்டிக், இது பை குவாட்ரட்டிக். இது லீனியர் டிகிரி 1, இது குவாட்ரட்டிக், இது கியூபிக், இது பை குவாட்ரட்டிக். விரல் தெரியுதா? விரல வச்சு சொல்றேன். பை குவாட்ரட்டிக். அப்ப எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸெட்ரா, அதாவது எந்த டேம்னால ஆப்ஷனா கூட இருக்கலாம் கண்ணு, ஆனா ஹையஸ்ட் பவர் இருக்கணும். அப்ப அங்க ஒரு எக்ஸ் டேம் ஆப்ஷன்டா இருக்கு, வரல, ஆனா ஹையஸ்ட் டேம் இது பண்ணணும். இத நான் இப்ப வந்து உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க கரெக்டா சொல்லுங்க. ஓகேவா? இதை எழுதிக்கிறீங்களா? எழுதுங்க. எழுதிட்டு சொல்லுங்கப்பா. எழுதிட்டு சொல்லுங்கடா. எழுதிட்டு சொல்லுங்க. முடிச்சிட்டேன் மேம். ஓகே, ரொம்ப ஈஸியானது. நம்ம வந்து பேஸ்ட் ஆன் டேம் ஃபர்ஸ்ட் சொல்லும். இதை விரிச்சு நான் சொல்லி தர்றேன். ஏன்னா இன்னுமே உங்களுக்கு கிட்ட இருந்து ஆன்சர்ஸ் என்ன வரல, வேகமா வரல, ஃபாஸ்டா வரல. வியட்டா நடத்துறதுக்கு முன்ன இன்னும் வந்து நிறைய பேசிக் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். ஸோ 2ஆ பிரிச்சுக்கோங்க. இன்னும் ட்ரை பண்ணி பாக்குறேன், என்ன மாதிரி சொன்னா குழந்தைங்களுக்கு இன்னும் புரியும் அப்படின்னு இன்னும் ட்ரை பண்ணி பாக்குறேன். பேஸ்ட் ஆன் டேர்ம்ஸ். சொல்லுங்களேன், ஒரு டேர்ம் இருந்தா என்ன பேருப்பா? பேஸ்ட் ஆன் டிகிரி. சொல்லுப்பா, ஒரு டேர்ம் இருந்தா என்ன பேரு? டேம்னா வந்து இப்படியே ஹரிசாண்டல்ல எழுதுறது. டிகிரினா ஃபர்ஸ்ட் ஒன் பேஸ்ட் ஆன் டீம்ஸ். டேம். டேம் டீம் இல்ல, ஆர்டர். இது வந்து டீம் இல்ல, டேம். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் ஒரு பவர் இருக்குதுல, ஒரே ஒரு டேம், ஒரு சிங்கிள் டேம் இருக்கிறதுக்கு பேர் என்ன? இப்ப வெறும் 2 மட்டும் இருக்குது, இல்லைன்னா வெறும் எக்ஸ் மட்டும். மோனோமியல். மெல்லவே சொல்லுங்க, மோனோமியல். அடுத்து 2 டேம் இருந்தா நல்லா போவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, தப்பா சொல்லக்கூடாது, அதுக்கு தான் பாக்குறேன். 2 இருந்தா சொல்லுங்க, எழுதுங்க. பைனாமியல். சிறப்பு. 3 இருந்தா ட்ரைனாமியல். ட்ரைனாமியல். அதுக்கு மேல போயிடுச்சுனாதான் 3 டேர்ம் எழுதுங்க. அடுத்து போனா வந்து பாலினாமியல். அடுத்து எத்தனை பவர் வேணாலும் வரட்டும்டா சாமி, நமக்கு அது பாலினாமியல். கிரேட்டர் than 3, ஏன்னா நிறைய டேம். 3 காட்டிலும் பெருசா ஒரு டேம் கூடினா கூட அது பேரு பாலினாமியல் தான். எடுத்துக்காட்டா எக்ஸ் பவர் 5 போடுங்க, ஒரு 2 3 இது எழுதி கொடுங்க. எத்தனை டேம் எழுதுறாங்க பாத்தீங்களா?
ஒன்னும் தெரியல மேம். எது பக்கத்துல கொண்டு போவ இப்ப தெரியுதான்னு பாருமா செல்லம் பாரு. இல்ல மேம், ரொம்ப இருக்கு. காலினமிக்கு எதுனாலும் நீ போடலாம். S400 எனக்கு தெரியுதே பாப்பா. இப்ப தெரியுதா? இப்போ இப்ப நேரா வைக்கிறேன். இப்ப தெரியுதான்னு பாரு. இப்போ ஓகே மேம். ஓகே ஓகே, ஸ்ட்ரைட்டா வைக்கிறேன்டா தங்கம். இப்ப ஸ்ட்ரைட்டா இருக்கேடா. ஓகேவா? அத போய் மிச்சம் ஓகே மேம். ஓகே, எழுதிக்கங்க. இங்கிட்டு போங்க. சும்மா 5 டேர்ம் தெரியணும், அவ்வளவுதான். ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டா ஈக்குவேஷன் பேரு. இது டேர்ம்ஸ் தான். 5 டேர்ம் இருக்குது. 5 டேர்மோ இல்ல 4 டேர்மோ, அதாவது 3க்கு மேல என்ன டேர்ம் வந்தாலும் அதுக்கு பேர் என்னப்பா? பாலினாமியல். சொல்லுங்க. எழுதிக்கிட்டீங்களா? நன்சிகா தானே நீங்க? தெரியுதா? தன்ஷியா பாப்பாக்கு தெரியுதா? சரி. பேஸ்ட் ஆன் டிகிரி இதை நம்ம செய்ய போறோம். 1 டிகிரி இருந்தா அதுக்கு பேர் என்னம்மா? என்ன சொன்னேன் நானு? கரெக்டா சொல்லுவாங்களே, யார் சொல்றா? லீனியர். லீனியர். எழுதுங்க. எல்ஐ என் லயன்னு போட்டு ஏஆர்னு எழுதுங்க. லீனியர். இதுல நம்ம ஈக்குவேஷன் மாதிரி எழுதுனா லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்து எக்ஸ் பவர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. குவாட்ரேட்டிக். ரெண்டாவது குவாட்ரட்டிக். குவாட்ரட்டிக். ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதிக்கங்க. கியூக்கு அப்புறம் எப்பயுமே யூ தான் வரணும். கியூக்கு அப்புறம் என்ன லெட்டர் தான் வரணும்? இங்கிலீஷ்ல யூ தான் வரணும், வேற வராது. சரி, குவாட்ரட்டிக் அப்படின்றதான் 2வது பவர். சரியா சொன்னீங்க. சூப்பர். தேர்டு சொல்லுங்கப்பா. கியூபிக். கியூபிக். கரெக்ட். கியூபிக் தான் கரெக்ட். கியூபிக். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தது, அதான் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். மெல்லவே போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வேகமா போய் புரியாம இருக்கிறதுக்கு நல்லா தெளிவா படிச்சுட்டு போவோம். ஓகேவா? சரியா? ஃபோர்த் ஒன். அடுத்து வந்து பை குவாட்ரேட்டிக். ஆமா, 4வது பயோ குவாட்ரட்டிக். பை குவாட்ரேட்டிக். குவாட்ரேட்டிக் பை குவாட்ரேட்டிக் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கு. எக்ஸ் பவர் போடுங்க. மேம், எல்லாமே இருக்கு மேம். என்ன ஆச்சு? தெரியுதா? இருங்க வரேன். இல்ல மேம். தெரியல. ஆனா எனக்கு தெரியுதே கண்ணா. எனக்கு பிளர்ரா தெரியுது மேம். ஓகே மேம். இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? எஸ் மேம். ஓகே, சரி சரி. நான் டவரை எப்படியாவது சேவ் பண்ணி வச்சுட்டு வரேன்டா, கஷ்டப்பட்டு. சரியாடா? பை குவாட்ரட்டிக் அது பவர் என்ன இருக்கும்? எக்ஸ் பவர் சொல்லுங்க சும்மா. எக்ஸ் பவர் என்ன இருக்கும்? எக்ஸ் பவர் என்ன இருக்கும்? மேம் எக்ஸ் பவர் 3க்கு மேல இருக்குங்க மேம். 3க்கு மேல அப்படின்னு இல்ல, 4 இருக்கணும் கரெக்டா. ஓகேவா?
4க்கு மேல போயிருச்சுன்னா நம்ம ஓகே மேம். பாலினாமியல் ஈக்குவேஷன்னே சொல்லிக்கலாம். 4க்கு மேல போனா நமக்கு வரும். ஆனா இந்த 4 இது நல்லா ஸ்பெசிஃபிக்கா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? லீனியர். போர்டு தெரியுதாமா? போர்டு தெரியுதாப்பா? இல்ல மேம். ஐயோ, போர்டு தெரியலன்றாங்களே. இப்ப தெரியுதா? மேம் தெரியுது மேம். ஓகே, அவ்வளவுதான். இது பேசிக். இப்ப நம்ம வியட்டா பார்க்கலாம். போர்டு அப் பண்ணிக்கங்க. வியட்டா அப்படின்னு எழுதிக்கணும். VIETA அப்படின்னு எழுதுங்க. வியட்டா. வி ஒரு டீ போட்டுக்கோங்க போதும். வியட்டா. கொஞ்சம் இணைய சவாலா இருக்குது போலப்பா உங்களுக்கு. அதான் உள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கு வெளியில. இப்ப கவனிங்க. நம்ம மோனாமியல், பைனாமியல், ட்ரைனாமியல், பாலினாமியல் பார்த்தோம். லீனியர், குவாட்ரட்டிக், கியூபிக், பைகுவாட்ரட்டிக் பார்த்துருக்கோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் வியட்டா ஃபார்முலாவை. அதனால பாலினாமியல்ல குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னு நான் சொல்லித்தரேன். அதை பேஸ் பண்ணி எப்படி நமக்கு ரூட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லித்தரேன். ஓகேவா? ஹேண்ட் ரைஸ் யாரோ பண்ணியிருக்கீங்க, பேசுறீங்களா? தெரியல. சரி. ax² plus bx plus c equal to 0. இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய காமன் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. எழுதிக்கங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப். தெரியலன்னா கேளுங்கப்பா. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். எழுதிருக்கீங்களா? புரியுதா? எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கோம் மேம். சரி. இப்ப நான் ஃபார்முலா எழுதி போடுறேன். என்னாச்சு? சரி. இதுல மேல எக்ஸ் பவர்ல பெரிய பவர் எதுப்பா? ஹையஸ்ட் பவர் எது? ஹையஸ்ட் பவர் எதுமா? எது பெரிய பவரு? 2 இது 1 ஸ்கொயர். ஸ்கொயர். அப்ப ஹையஸ்ட் பவர் 2. ஹையஸ்ட் பவர் என்ன? 2. அப்ப ரூட்ஸ் அப்படின்னு சொல்ற ரூட்ஸ் எத்தனை இருக்கும்னா, எத்தனை இருக்கும் ரூட்ஸ் அப்படின்னா 2 இருக்கும். ரூட்ஸ் எத்தனை இருக்கும்? ரூட்ஸ் எத்தனை இருக்கும்? 2 மேம். 2. அந்த 2 என்னென்ன அப்படின்னு எழுதி போறேன். இது பேரு ஆல்பா, இது பேரு பீட்டா. அது பேரு ஆல்பா, இது பேர் பீட்டா. ஆல்பா, இது பேர் பீட்டாப்பா. ஆல்பா பீட்டா தெரியுதா? நோட் பண்ணிக்கங்கப்பா. ஆல்பா பீட்டா. ஓகே. இப்ப நம்ம ஃபார்முலாவை பண்ண போறோம். ஓகேவாப்பா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? சொல்றீங்களா? சரி. இப்ப இதை எழுதிட்டீங்களாப்பா? அழிச்சிடுறேன். சரி. இப்ப இங்க நான் எழுதுறேன்டா, 2 ரூட் இருக்கும். ஒரு ரூட் என்னன்னா சம் ஆஃப் ரூட்ஸ். ஒரு ரூட் என்னப்பா? சம் ஆஃப் ரூட்ஸ்.
சம்னா என்னப்பா சொல்லி கொடுத்திருக்கேன் ஏற்கனவே? சம், SUM, சம்னா என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? அடிஷன். அதுதான் எழுத போறோம். இந்த ஆல்பாவே இந்த பீட்டான்ற ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணறோம். ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பிளஸ் பீட்டா. பீட்டா. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன ஃபார்முலானா மைனஸ் பி பை ஏ. அதாவது இங்க இருக்கிற மைனஸ் இந்த பி, இந்த ஏ பை ஏ. கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னன்னா பி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னா ஏ. எழுதி போடுறேன், கவனிங்க. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? அடுத்து சம் ஆஃப் ரூட் மாதிரியே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னு ஒண்ணு இருக்கு. ப்ராடக்ட், ப்ராடக்ட்னா என்னன்னா மல்டிப்ளை. ப்ராடக்ட்னா என்னப்பா? மல்டிப்ளை. மல்டிப்ளை. ப்ராடக்ட், PRODUCT, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். யாருன்னா ஆல்பா பீட்டா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் சி பை ஏ. அப்ப இதை எழுதணும். இந்த டேர்ம் என்னன்னா கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் பை கீழே என்ன எழுதணும்? ஏக்கு பதில் என்ன எழுதணும் சொல்லுங்களேன், யாரு சொல்லுவா? coefficient of x square. Coefficient of x square. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இது எழுதிட்டோம். இவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் போலவே கியூபிக் ஈக்குவேஷனுக்கும் கியூபிக் ஈக்குவேஷன் போலவே பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கும் பார்க்க போறோம். இந்த ஸ்லோ போதும்னு நினைக்கிறேன். மெல்லதான் போறோம், தூங்கிடக்கூடாது. நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க, ரிலாக்ஸா இருங்க. ஓகேவா? தூங்கிட்டோம்னா அப்புறமா நான் 1 மணி நேரம் எடுக்கிறது எல்லாருக்குமே பயன்படணுன்றதுக்காக தான். ஓகேவா? பண்ணுவோமா? சரி, இப்ப நான் இந்த இடத்துல இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு பதிலா கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்றத எழுதலான்னு இருக்கு. கியூபிக் ஈக்குவேஷன் எழுதலான்னு இருக்கிறேன். பார்க்கலாமா? சரி, இப்ப கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி மேம் எழுதுவீங்க? இங்க ஏ எக்ஸ் கியூப் பி எக்ஸ் ஸ்கொயர் சி எக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு 0. இதுதான் கியூபிக் ஈக்குவேஷனோட பியட்டா ஃபார்முலா படிக்கிறோம். உங்களுக்கு போர்டு தெரியுதா? நான் எழுதியிருக்க தெரியுதா? ஏஎக்ஸ் கியூப் பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் ரூட்ஸ் பார்க்க போறோம். எத்தனை இருக்குப்பா பவர்? ஹையஸ்ட் பவர் என்னமா இருக்கு? ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப 3 இருக்கிறனால ஆல்பா பீட்டா
அதோட சேர்த்து இன்னொன்னே நான் எழுதிக்கிறேன். யார எழுதிக்கிறேன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஏமா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமான்னு எழுதிக்கிறேன். அந்த ஒரு ஆர் மாதிரி ஒரு சிம்பல் போட்டு மேல கொஞ்சம் வளைச்சு விட்டுருக்கேலப்பா, அது பேரு காமா. இந்த பி மாதிரி போட்டு இழுத்து விட்டுருக்கேல்ல, அது பேரு பீட்டா. ஏ மாதிரி தப்பு போட்டிருக்கேன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா, அது பேரு ஆல்பா. ஆல்பா பீட்டா காமா. இதேதான் அங்க இருக்கிற ஆன்சர்ல மைனஸ் பி பை ஏ. ஆனா நம்ம ஆன்சர் என்ன எழுதணும் கரெக்டா சொல்லுங்க. கீழே மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்ன எழுதணும்? யாருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து பி. X cube. பி 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 கரெக்டா தான் சொல்றீங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பி பி X square. எக்ஸ் ஸ்கொயர். இது எக்ஸ் கியூப். நான் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் பத்தி சொல்ல போறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் என்ன எழுதணும்? ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் அப்படின்னு ஒண்ணு எழுதணும். சரியா? ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் என்னென்ன எழுதணும் தெரியுமா? சொல்றேன் பாருங்க. ஆல்பா பீட்டா, அடுத்து பீட்டா காமா, காமா ஆல்பா. 1 2 2 3 3 1. நான் சொல்றது புரியுதா? 1 2 3 ஆல்பா பீட்டா காமா. 1 2 2 3 3 1. புரியுதா? சரி, இப்ப சி பை ஏ எழுதியிருக்கேன். சி இப்ப என்னப்பா? சி இப்ப என்னப்பா? சி இப்ப என்ன எழுதணும்? கரெக்டா சொல்லணும். சி என்னமா எழுதணும்? ஏ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். சி என்னப்பா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சி. எப்பா யாருக்கு முன்னாடி இருக்கு சி? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் X. எக்ஸ். X. எக்ஸ். இதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் மாதிரி இன்னொரு ஒரு ஸ்டெப் இதுக்கு அகைன் வரும். அது என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னே சொல்லலாம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு எழுது. இதெல்லாம் நான் எழுதிடணும், அடிச்சிடுறேன். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பீட்டா காமா. அடுத்து என்ன தெரியுமா? மைனஸ் டி பை ஏ. மைனஸ் டி பை ஏ. மைனஸ் டி என்னப்பா? கான்ஸ்டன்ட். ஏ என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். இது எழுதிக்கங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பீட்டா காமா மைனஸ் டி பை ஏ மைனஸ் கான்ஸ்டன்ட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். நீங்க நான் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். சரியா?
இப்ப நான் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட பத்தி சொல்றேன். சரியா? Okay, ma'am. இந்த முடிச்சிருவோம், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டைம் என்ன மாத்தணும்னா சொல்லுங்க, என்ன எப்ப மாத்தணும் கூட சொல்லுங்க, அந்த டைம் கூட மாத்துவேன். ஏன்னா பாவம் தூக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கீங்க. எனக்கு எந்த டைம்னாலும் ஓகே தான், நடராத்திரினாலும் ஓகே. டைம் நீங்க பார்த்துட்டு கூட சொல்லுங்கப்பா, நான் உங்களுக்கு டைம் கூட மாத்துறேன். ஏன்னா நீங்க தூக்கத்துல இருக்கீங்க. குரூப்ல போலிங் போடுறேன், அதை போட்டு விடுங்க எந்த டைம் ஓகேன்னு. சரி, இப்ப பாருங்க, கோஎஃபிஷியன்ட். நம்ம டாபிக் என்ன? கோஎஃபிஷியன்ட் வார்த்தை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நான் அந்த டாபிக் போயிருக்கேன். இப்ப மெல்ல மெல்ல போவோம், ஒண்ணும் இல்லை, இப்ப அவசரமே இல்லை. இப்ப நான் ஒண்ணு எழுதி போடுறேன். எக்ஸ் ஒய் இசட், இதுதான் நம்ம கணக்கு. சரியா? இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதான் சம்மு. கேள்வி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட். இசட்டை மட்டும் விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அதை எழுதணும். மீதி என்னப்பா இருக்கு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் யாரை மட்டும் விடணும்? சொல்றீங்களா? யாரை மட்டும் விடணும்? Y. இங்க பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எதை விடணும்னு சொல்றேன். எதை விடணும்? எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை விடணும். அதை மட்டும் விட்டுட்டு மீதி ரெண்டையும் எழுதணும். எழுதுப்பா, மீதி ரெண்டு என்ன? இதை மட்டும் விடணும். தங்க அடிச்சுட்டேன் பாரு, அடிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க ரைட்டா. இதை மட்டும் விடணும். 3y. அவ்வளவுதான் பாப்பா. சூப்பர் தம்பி, அவ்வளவுதான். இப்ப மைனஸ் 32 z கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z. சொல்லுங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z என்ன? -32. -32. அவ்வளவுதான். அந்த கோஎஃபிஷியன்ட் நம்பரா மட்டும் இருக்கணும்னு தேவையில்லை, நம்பரோட சேர்ந்து வேரியபிளா கூட இருக்கலாம். இப்ப நான் ஒரு டேமா எழுதி போட்டு கேட்கிறேன் தங்க. இதுதான் கணக்கு. இப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y கேக்குறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y இங்க பாருங்க, நல்லா யோசிச்சு சொல்லணும். இங்க எத்தனை y இருக்கு? x3 + 4x. y பக்கத்துல இருக்கிறத மட்டும் சொல்லணும். டேம், இது வந்து டேம். இதெல்லாம் மல்டிப்ளை. இது வந்து அடிஷன். அதனால டேமா பார்க்கணும். இது கிட்ட என்னப்பா இருக்கு? how many y? பயப்படாதீங்க, சும்மா சொல்லுங்க. தப்பா இருந்தா போயிட்டு போட்டோம், திட்ட வேலை இல்ல நானு. சொல்லுங்க. 1. இப்ப இன்னொரு கேள்வி இதுல எழுதி போடுறேன் மேடம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ என்னப்பா ராஜா? இங்க என்ன இருக்கு? இங்க பாருங்க, எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்க்கு என்னப்பா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன? 4. அவ்வளவுதான்ப்பா, ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க இருங்க, போக போக புரியும். இப்பயே புரியாது, போக போக தான் புரியும். ஏன்னா நாங்க வந்து இந்த ஒரு கோஎஃபிஷியன்ட்டே வந்து கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் நடத்துவாங்க. ஏன்னா குட்டி பிள்ளைங்க தானே, மெல்ல 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 நடத்துவோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம வியட்டா ஃபார்முலா படிச்சிருக்கோம். வியட்டா ஃபார்முலாவை நீங்க ரிமைன் பண்ணணும். இப்ப நான் 4 இது சொல்லி கொடுக்க போறேன் வியட்டால. அதுக்கு பேர் என்னப்பா? 4 பவர் என்னப்பா? டிகிரி.
இப்ப நம்ம 2, 3A படிச்சிருக்கோம்ல, அதுலயே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்ப்போமா, இல்ல 4 படிக்கலாமா? நீங்க தான் சொல்லணும். 4 படிக்கலாம் மேம். சரி, 4 படிக்கலாம். 4 நான் எழுதி போடுறேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு நம்ம இதோட எக்ஸசைஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இதுல நிறைய இருக்கு. நம்ம இதுல சொல்லக்கூடியது கான்செப்ட் அவ்வளோ கொட்டி கிடக்குன்னு சொல்லலாம். ஒரு ஃபேக்டரைசேஷன் சொல்லலாம், அப்புறம் அடிஷன் சொல்லலாம். இது அல்ஜிப்ரால வரும். அதனால இது ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம போகலாம். இப்போ 4ல உள்ளதுக்கு போகலாம். போருக்குள்ள பவருக்கு பேர் என்ன சொன்னேன்? 4ல உள்ள பவருக்கு பேர் என்ன சொன்னேன்? சொல்லலாம். Biquadratic. குவாட்ரட்டிக். அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி தான். 4 பவர் 4 எழுதுறேன். இது கணக்கு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்ற 4 ரூட்ஸ் இருக்குன்னு எழுதிக்கிறேன். இங்க பாருங்க, சொல்லுங்க. இது பேர் என்ன? ஆல்பா, ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா. இது பேரு டெல்டா. சம் ஆஃப் ரூட்ஸ். என்ன ரூட்ஸ்? சம் ஆஃப் ரூட்ஸ். போர்டு தெரியுதா? sum of product of two roots. Sum of product of two roots. Answer. இதுக்குரிய ஆன்சர் என்னன்னா ஆல்பா, பீட்டா, ஆல்பா, காமா, ஆல்பா, டெல்டா. அடுத்து பீட்டாவை எடுத்துக்கணும். பீட்டா, காமா, பீட்டா, டெல்டா. இந்த 5 டேர்ம் சேர்ந்து ஓகேவா. அடுத்து காமாவை எடுத்துக்கணும். காமா டெல்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சி பை ஏ. இதை எப்படி செய்யணும்னு சொல்றேன், கவனிங்க. ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா. ஆல்பாவை எடுத்துக்கணும். ஆல்பா, பீட்டா, ஆல்பா, காமா, ஆல்பா, டெல்டா. அடுத்து பீட்டாவை எடுத்துக்கணும். பீட்டா, காமா, பீட்டா, டெல்டா. அடுத்து காமா எடுத்துக்கணும். காமா, டெல்டா. புரிஞ்சுச்சா? ஆல்பா, பீட்டா, ஆல்பா, காமா, ஆல்பா, டெல்டா. பீட்டா, காமா, பீட்டா, டெல்டா, காமா, ஆல்பா. தெரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? சரி, அடுத்து இன்னும் ஒரு 2 கண்டிஷன் இருக்குது. சம் ஆஃப், இது பேர் ப்ராடக்ட். இப்படி எழுதுனா ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ். sum of product of 3 roots. சரியா? இருக்கீங்களா? ஆல்பா, பீட்டா, காமா, ஆல்பா, பீட்டா, டெல்டா. ஆல்பா, காமா, டெல்டா பிளஸ் பீட்டா, காமா, டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ.
இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா நீங்க நாளைக்கு ஒருத்தர் கேட்டுக்கலாம். இருக்கிறீங்களா? ரெஸ்பான்ஸ் கொடுங்க. Product of 4 roots. Alpha, beta, gamma, delta. Plus E by A. இவ்வளவுதான். நீங்க வியட்டா ஃபார்முலா என்ன செஞ்சிட்டீங்க? ஆண்ட்ராய்ட் ஷேர் பண்ணிருக்கா சொல்லுங்க. கையை யார் உயர்த்தினது? தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, என்ன கவனிச்சிட்டீங்களா? புரிஞ்சிருச்சா? தூங்கிட்டீங்களா எல்லாரும்? சொல்லுங்க. மேம் சொல்லுங்க. No, ma'am. நோ நோ. இது புரியுதா? கொஞ்சம் இல்ல மேம். ஆமா, இது புரியாது. அதனாலதான் நான் வேணான்னு யோசித்தேன். ஆமா ஆமா, அதனாலதான் வேணான்னு யோசித்தேன். ஆனா இதை எழுதிக்கங்க. Okay, ma'am. நீங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இப்படிதானே படிக்கிறீங்க. அதனால இது கொஞ்சம் ஆமாங்க மேம். ஒரு மாதிரியா இருக்கும். ஒண்ணும் இல்ல, பயப்படலாம் வேணாம். இதெல்லாம் இருக்குடா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதர்வைஸ் இதை பார்த்து பயந்து அலறி ரொம்பலாம் காய்ச்சலாம் வந்துடாம. ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் இல்ல. ஓகேவா? எல்லாம் தான் இருக்கும். வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும், பெருசாதான் இருக்கும். நம்ம பெரிய வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். கணக்கும் அவ்வளவுதான், கொஞ்சம் பெருசா இருக்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப சின்னதுடா, ரொம்ப சின்னது. நம்ம வாழ்ந்துடலாம், கவலையே படாதீங்க. அப்படின்னு என்ன செய்றீங்க? அப்படின்னு புரிஞ்சுச்சா? அப்படின்னு ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கீங்க. வேற யார் இருக்கீங்க? No, ma'am. நோ. ஓகே, எழுதிக்கிட்டீங்களாண்ணா? எழுதிட்டேன் மேம் எல்லாமே. எல்லாமே எழுதிக்கங்க. நீங்க 4th ஸ்டாண்டர்ட் டு 5th இல்ல என்ன 3rd ஸ்டாண்டர்ட் டு 4th? 4th மேம். இப்ப 4th இன்னைக்கு போயிட்டீங்க. 4th ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு 4th போயிட்டீங்க கரெக்டா? எஸ். எஸ். ஓகே ஓகே, சூப்பரா இருந்துச்சா இந்த 4ஆம் தேதி 4வது போனதுக்கு? நல்லா இருந்துச்சு. மிஸ் எல்லாம் பிடிச்சுக்கிட்டா? ஃப்ரெண்டு பிடிச்சுக்கிட்டியா? என்ன மேம்? ஃப்ரெண்டு கிடைச்சாங்களா இல்ல பழைய ஃப்ரெண்டே தானா? ஓகே, நல்லா கிடைச்சிட்டாங்க. கிடைச்சிட்டாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நல்ல பென்சில் ஷார்ப்னர்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, டிஃபன்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஓகே மேம். லைஃப் இவ்வளவுதான், ரொம்ப ஷார்ட் தான். ஓகேவா? நல்லா இருக்கும். இந்த பிக்கா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நீங்கெல்லாம் குட்டி பிள்ளைங்க தான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா கொஞ்சம் 4th இது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னனாலதான் நான் நடத்தினேன். தன்ஷிகா சொல்லுங்க. தன்ஷிகா இன்னைக்கு தூங்கிட்டாளா மேம்? தன்ஷிகா இருக்காளா? தன்ஷிகா, மேம் எனக்கு டவுட் மேம். டவுட் கேளுங்க. மேம் இந்த போர்ஷன்ல எந்த ஸ்டாண்டர்டுக்கு மேம் வரும்? இந்த போர்ஷன் வந்து ஒரு 6th வந்து 6th வராது, 7th 8th லைட்டா வரும். அந்த குவாட்ரேட்டிக் சொன்னேன்ல தங்கம், அது வந்து கொஞ்சம் ஆமாங்க மேம். 7th வரும். ஆனா அத பேஸ் பண்ணி இப்ப வியட்டான்னு ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா? இப்ப நம்ம ஆமாங்க மேம். பேசுறது வியட்டா தான். இந்த வியட்டான்ற பேர் வந்து 12th வரும். ஆனா வந்து 7thலயும் 8thலயும் இன்ட்ரோ பண்ணிடுவாங்க. உங்களுக்கு Okay. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், மொனாமியல், பைனாமியல் எல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா? அது வந்து 7th ஸ்டாண்டர்ட்லயே உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருவாங்க. நீங்க Okay, ma'am. ஆமா, எப்படியும் 7th 8th, ஆமா ஆமா 7th 8thலயே நீங்க கத்துருவீங்க. ஆனா வியட்டான்ற Okay, ma'am. வார்த்தை 12th தான் பண்ணுவீங்க. வியட்டான்ற வேர்டு வந்து 12th தான் வருவீங்க. ஓகேவாப்பா? Okay, ma'am. Thank you, நீங்க ma'am. வந்து பயப்படாதீங்க, இது ஒண்ணுமே இல்ல. அன்னைக்குதான் நாங்கெல்லாம் குட்டி பிள்ளைங்க, நீங்க எல்லாம் இன்னைக்கெல்லாம் ரொம்ப பெரிய பிள்ளைங்க. நிறைய செல்போன்ஸ்ல எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நல்ல உங்க நாலேஜ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லி தருவாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து ஆள் இருக்காது, டியூஷன்ஸ் கிடையாது, அதெல்லாம் இல்ல. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபோரம்லாம் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
ஓகே மேம் தேங்க்யூ மேம். ஓகே. தென் உங்களுக்கு இந்த இன்னைக்கு நடத்தினது புரிஞ்சுச்சா? கோஎஃபிஷியன்ட் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது மேம். ஓகே. நீங்க புரிஞ்சுது. இன்னைக்கு நடத்தினது இன்னொருக்கா நல்லா ரீகால் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேங்க மேம். காய்ச்ச விட்டுருச்சா? சரி, பார்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம நேத்து வந்து ஒரு வேதிக் மேக்ஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு வேதிக் மேக்ஸ் பார்த்தோம். இது ரெண்டையும் லைட்டா ரீகால் பண்ணிட்டு சரியா? ஜஸ்ட் வந்து நம்ம ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு குட்டி ஒன்று நியூ அதை கற்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியேறலாம். ஓகேவா? பண்ணலாமா? ஓகே, வாங்க பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து சரியா சொல்லணும். 42 2ல எதை ஆட் பண்ணா 10 வரும்? 8 மேம். 8 ஆட் பண்ணா வரும். இந்த இடத்துல கோடு போட்டுக்கணும். 2 8 சார் எத்தனைப்பா? 16 மேம். 60. இந்த 4ஓட சக்சஸர் என்ன? 5. 5 4 சார் என்ன? 20. இப்ப நம்ம 2016. 2016 மொத்தம். இப்ப இந்த ரூல் இருக்குல்ல, இந்த ரூல்ல நான் சொல்றத நல்லா கவனிங்க. இப்ப நான் சொல்றத நீங்க கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரியா? உங்களுக்கு போர்டு தெரியுதா? சரி, தெரியுதுங்க மேம். ஓகே. இப்ப 42 48 அதை மல்டிப்ளை பண்றதுதான் ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்கு, டக்குனு முடிச்சிடலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 34 34ல எதை ஆட் பண்ணா 10 வரும்? 6 மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு நம்பர் சேமா இருக்கணும். இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 10 வர்ற மாதிரி உள்ள கண்டிஷன். இந்த யூனிட் பிளேஸ் பண்ணா 10 வரணும். ஆனா முன்னாடி இருக்கிற 10th பிளேஸ் சேமா இருக்கணும். குறிப்பு அதுதான் ராஜா. 4 6 24. 3ல 1 ஆட் பண்ணா 4 4 3 சார் 1024. 12 24 1224. சரி, 80 83 83ல எதை மல்டிப்ளை பண்ண போறோம்? கரெக்டா சொல்லுங்க. ரூல் படி 87. வெரி குட் 87. சூப்பரா சொன்னீங்கப்பா. முடிஞ்சிடும். மேம் அது கொஞ்சம் கீழே போடுறீங்களா மேம் அந்த இது? இப்ப ஓகேவா? ஓகே மேம். இதுல ஒண்ணு ஆட் பண்ண என்னமா? 9 9 8 72. ரொம்ப ஈஸிமா. இவ்வளவுதான். நீங்க நல்லா படிக்கணும். ஆல் த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் டே போயிட்டீங்க, நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி வந்துருங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம ஒர்க் நல்லா பண்ணிட்டோம். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல மேம். சரி, மைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஹாப்பியா இருந்தீங்களா? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? ஓகே, நாளைக்கு நம்ம ஓகே இதெல்லாம் ரீகால் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு கேள்வி கேட்கறேன். கண்டிப்பா ஃப்ரைடே இந்த கிளாஸஸை ரீகால் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நான் கொஸ்டின் அரைஸ் பண்ணுவேன். ஓகே, சொல்லுங்க. சொல்லுங்க மேம். நீங்க கொஞ்சம் டைம் மட்டும் மாத்துறீங்களா மேம்? ஒரு 8 to 9. 8 to 9 வச்சுக்கலாமா? 8 to 9 நைட் டைம்ல மேம். ஓகே, இந்த 9 to 10 அப்படியே 8 to 9 மாத்திடுவோம். ஓகே மேம். ஓகே, நான் அதுக்கு வந்து நாளைக்கு ஒரு நாள்
நாளைக்கு ஒரு நாள் மட்டும் 9 to 10 வந்துருங்க. சனி ஞாயிறு போயிட்டு ஆமா. அடுத்த திங்கக்கிழமை வரும்ல, அப்ப இருந்து 8 to 10 ஆ 8 to 9 வச்சிடுறேன். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. குட் நைட், டேக் கேர்.